டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவை தூக்கிட்டு ஏற்காடு போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பாவை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு அங்கே போனால் ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ராவல் டைமில் என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருந்தால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு அரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்து நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சிட்டேன். அடிக்கிற வெயிலில் ஒரு 1 ஹவரில் ட்ரை ஆகிடுச்சு. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு சீரகம், ட்ரை ஆன அரிசி, பாசிப்பருப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரிசி கலர் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு ஜலிச்சு ஃபைன் பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாப்பாவுக்கு ஃபுட் ரெடி. இதில் ஹாட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏற்காடு போகிற வழியில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு ஒரு பக்தி மூடில் தான் போயிட்டு இருந்தோம். ஏற்காடோட வியூ பாயிண்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். 2 ஹவர்ஸாக தேடி இந்த ரூம் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் 2 ஃபேமிலின்றனால ஒரு வில்லாவே புக் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் நான் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அங்கே கிச்சனில் கெட்டல் இருந்துச்சு. அங்கே பாப்பாவுக்கு செஞ்சு ஊட்டி விட்டுட்டேன். அவளுக்கு கப்பு, ஸ்பூனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மார்னிங் பால்கனிலேருந்து பார்க்கும்போது வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏற்காடில் ஹோட்டலில் இருக்க ஃபுட் அவ்வளோவும் நல்லாவே இல்லை. பட் ரூமில் இருக்க ரூம் சர்வீஸ் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருந்தோம். சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சுட சுட ரூம்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பூரி, பொங்கல், வடைன்னு. பாப்பாவுக்கும் பொங்கல் ஊட்டி விட்டு ஸ்கை பார்க் போயிட்டோம். ஃபுல் அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட போனோம். கரெக்டாக மேலே போகும்போது பயங்கரமாக காற்று, ஏறவே பயமாக இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் மேலே போய் பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்க்கு, லேக்கு எல்லா பிளேஸ்க்கும் போய் சுற்றி பார்த்துட்டு பக்கோடா பாயிண்ட்டுக்கு போனோம். அங்கே கொஞ்சம் நேரம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்துச்சு. டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போட்டிங் கிட்ட போயிட்டோம். வீக்கெண்ட்றனால அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நீங்களும் போட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டா ஈவினிங் டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா போட்டிங் போய் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் பிளாஸாவுக்கு போயிருந்தோம். அங்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருந்துச்சு. கிட்ஸும் ப்ளே பண்ணலாம். நமக்கும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. நல்லா 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கேம்ஸையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூம் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நாங்கள் பரவச உலகம் போயிருந்தோம். மேரேஜ் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி வெளியே போயிருக்கோம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் விருந்து அங்கே இங்கேன்னு போகவே சரியாக போச்சு. 2 மந்த்ஸில் ப்ரெக்னென்ட் வேறு ஆகிட்டேன்னா அதனால் அங்கே இங்கேன்னு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டிலே இருந்துட்டேன். அப்புறம் பாப்பா கொஞ்சம் வளரட்டும்னு பார்த்தோம். ஃபைனலி பாப்பாவுக்கு இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தான் பாப்பாவை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.